இது கேஷுவல் டாக். நான் எரிக். நான் ஃபெலிக்ஸ். எரிக், நான் ஒரு பாட்டு பாடவா? ப்ளீஸ் பாடுங்க. உங்கள் பாட்டை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். இது ஒரு மாதிரியான பாட்டு. எந்த மாதிரி பாட்டாக இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாடுங்க. காதல் கசக்குதையா. 2 டவுட்டு. இப்போ காதலா அல்லது கசக்குதா? அது இனிமேல் தான் சொல்லுவாங்க நிறைய பேர். எல்லாம் ரெண்டுக்கும் ஆமாதான். ஓகே. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நல்ல கிறிஸ்தவ பையன் எனக்கு தெரியும். சரி. அவன் என்கிட்ட வந்து, அங்கிள் எனக்கு ஒரு பொண்ணுமே லவ் பண்ண மாட்டேது, கிறிஸ்டியன்ஸ் லவ் பண்ணலாமா அங்கிள் அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். சரி. கிறிஸ்தவங்க கண்டிப்பாக லவ் பண்ணணும். ஓ, எல்லாரும் கேட்டுக்கோங்க. எரிக் தான் சொல்றாரு, நான் சொல்லல. ஏன்னா God so loved the world and gave his only begotten son, whomsoever believes in him shall not perish. First of all, கிறிஸ்தவர்கள் லவ் பண்ணணும். அண்ட் நீங்கள் கேட்குற லவ்வை நான் மாற்றி சொல்லி தம்ப்நெயில்ல போட்டு எப்படி ஆட்களை கொண்டு வரணும்னு நினைக்கல. வேதத்தில் நம்ம பார்க்குற யாக்கோபு, பிற்காலங்களில் இஸ்ரேல் ரொம்ப அழகாக லவ் பண்ணியிருக்காரு. ரேச்சல் மேலே அவங்களுக்கு இருந்த லவ்வில் 7 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஓ, ஜேக்கப் ரேச்சல் லவ் பற்றி நான் இதுவரையும் ஆழ்ந்து சிந்திச்சதே இல்லையே. ஓகே, சொல்லுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஈசாக்கினுடைய 2வது மகனான யாக்கோபு அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டு மாமா வீட்டுக்கு ஓடுறாரு. மாமா வந்து லாபான். மாமாவுடைய பொண்ணை பார்த்த உடனே அவர் நேராக போய் சொல்லிட்டாரு, மாமா உன் பொண்ணை கொடு அப்படின்ட்டாரு. ஓகே, நான் பொண்ணை தரேன், அதுக்கு நீ 7 வருஷம் எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னாரு. சரி, நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அந்த 7 வருஷம் அவங்க மாமாவுடைய மந்தைகளை மேய்ச்சது நேரம் போனதே தெரியாமல் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அவங்களுடைய பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆனால் இப்படி ஒரு மாமா இருக்கக்கூடாது, இதாண்டா சாக்கு சிக்குனாண்டா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, கடைசியில் அந்த நாட்களில் இன்றைக்கு இருக்கிற திருமண வழக்கம் இருந்ததில்லை போல இருக்கு. இன்றையிலேருந்து இவ உனக்கு மனைவின்னு சொல்லிட்டு அவருடைய கூடாரத்துக்கு பொண்ணு அனுப்புறதா சொல்லிட்டு பொண்ணு அனுப்பிட்டார். அனுப்பிச்சது ரேச்சல் இல்லை, ட்விஸ்ட். அவர் வந்து இன்னொரு விஷயம், அந்த நாட்களில் வெளிச்சம் இல்லை போல இருக்கு. இதை நான் வேற கான்டெக்ட்ல வேற கதையாக சொல்லுவேன். லேயாளோட அவர் அன்றைக்கு குடும்பம் நடத்திட்டார். காலையில் முழிச்சு பார்த்தா தான் தெரியுது அது ரேச்சல் இல்லை. இந்த லேயாள் வந்து கொஞ்சம் கூச்ச பார்வைன்னு சொல்லி போட்டிருக்கு. ஒரு வேளை கண்ணு அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லையா என்னமோ. ரேச்சலை பார்த்தோன்னே ஒரு மயங்கிட்டாரு. அந்த அளவுக்கு கண்ணழகியா இருந்திருக்கலாம். அப்போது என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி. கண்ணழகி யாரு? சாவித்திரியா? எனக்கு தெரியலையா? நான் கேள்விப்பட்டதில்லை. புன்னகை அரசி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது இதை வந்து நான் வேறு கான்டெக்ஸ்டில் எப்படி சொல்லுவேன்னா, கண்ணு தெரியாத அப்பாவை ஆள் மாறாட்டம் பண்ணி யாக்கோபு நான் தான் ஏசான்னு சொல்லி ஏமாற்றி அவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்துடுறாரு. இவருக்கு கண்ணு தெரியும் போதே ஆள் மாறாட்டம் பண்ணி மாமா இவரை ஏமாத்திட்டாரு. அதனால தான் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் ஏமாத்தினீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க, மாமா காத்துக்கிட்டு இருக்கிறாரு. மாமா லாபான் வந்து தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவார். ஆனால் அதில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப அவர் விரும்பின ரேச்சல் அவருக்கு கிடைக்குது. அதுக்கும் வந்து அடிஷ்னலாக இன்னும் 7 வருஷம் வேலை செய்கிறாரு அவர். 2 மனைவி, இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய வேலையாட்கள்லாம் கொடுத்துட்டு அவருக்கு பல மனைவிகள், அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த 12 பேர். அப்போ வந்து இது ஒரு 7, அது ஒரு 7, 14 வருஷம் ஒரு பொண்ணுக்காக காத்திருந்தாரா? ஃபஸ்ட்டு 7 வருஷம் காத்திருந்தாரு. மனைவி கல்யாணம் பண்ண உடனே நீங்கள் இப்படி ஏமாத்திட்டீங்களேன்னு உடனே இன்னொரு 7 வருஷம் கான்ட்ராக்ட் போடு, நான் என்னுடைய 2வது பொண்ணையும் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்தில் கொடுத்துட்டாரு. ஒரு ஒரே ஷாட்டில் 2 வைஃப்ஸ். சரி, லீயா கதையை விட்டுருவோம். ஆனால் வந்து 7 வருஷம் காத்திருக்கலாம் இப்போ ஒரு பொண்ணுக்காக. இது ஒரு ஃபார்முலாவை எடுத்துக்காதீங்க. யாக்கோப் என்ன பண்ணாருங்கிறத நான் சொல்கிறேன். நாம் ரொம்ப கிளவராக சில விஷயங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவோம். பைபிளில் இருந்து வேதம் சொல்லுது, உள்ளது உள்ளது என்றும் இல்லாதது இல்லாதது என்றும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கு. அதில் நடந்த கதையை சொல்லியிருக்கேன். இன்றைக்கு நம்ம பாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் ஒய்ஃபை லவ் பண்ணுங்க அப்படின்வாங்க.
போன எபிசோடில் பேசினது போல் நம்ம கலாச்சாரத்தில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது, காதல் திருமணத்தை ஒரு பெரிய பாவம் போல நினைக்கிறார்கள். அதற்கு எனக்கு தெரிஞ்சு வேற பெரிய காரணம்லாம் இல்லை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜாதி தட்டுகள், ஜாதி அடிப்படையில் பிரச்சனைகள் வரக்கூடாது. பலவிதமான ஜாதிகள், பலவிதமான மதங்கள் கொண்ட ஒரு நாடாக இருக்கிறனால இங்கே அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு அதிகமாக இருக்குது. கிறிஸ்தவர்கள் ஆனதுக்கப்புறமும் பழைய பாரம்பரியத்தை விடாத ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தட் குட் பி ஒன் ஆஃப் த ரீசன்ஸுங்க. ஓ, நான் கிறிஸ்தவனாக இருக்கேன், சரி, கிறிஸ்தவ பொண்ணை லவ் பண்ணலாமா வேணாமா, என் சர்ச்சுக்கு வர ஒரு பொண்ணு அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் இதுக்கு ஒரு பதில் என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். அந்த சர்ச் பாஸ்டர் கேட்பார், என் சர்ச்சில் வர பையனையும் பொண்ணையும் பற்றி ஒப்பீனியன் சொல்கிறதுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த பையனை விட்டுருவோம். கிறிஸ்தவ பையன் கிறிஸ்தவ பொண்ணை லவ் பண்ணுறது பல இடங்களில் நடக்குது. நான் அதற்கு எதிரி இல்லை. எல்லாமே ரொம்ப பாலிசாவே பேசுகிறீங்களே, எப்படி இப்படி? அதுக்கு ஒரு தனித்திறமை இருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இதுதாங்க உண்மை, ரியாலிட்டி. நீங்கள் ஜாக் பூனனை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் நல்ல இளமையில் ஊழியம் பண்ணும்போது நல்ல ஊழியம் பண்ணுற ஒரு பொண்ணு அவருக்கு பிடிச்சிட்டு அதை ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆண்டவரே இந்த பொண்ணை நான் விரும்புகிறேன், கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், உமக்கு சித்தமான நான் பண்ணிக்கிறேன், நீங்கள் வேண்டான்னு நினச்சிங்கன்னா, ஊழியத்திற்கு அது பிரயோஜனமாக இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் லவ் இல்லையோ ஆண்டவர் சித்தத்தை செய்யணும்னு ஒரு மனுஷன் நினைக்கும் போது அது லவ் பண்ண பொண்ணாக இருக்கலாம் அல்லது பார்த்து பிடிச்ச பொண்ணாக இருக்கலாம். ஆண்டவர் சித்தத்தை செய்கிறது தான் முதன்மையானது. அது லவ் பண்ணி பண்ணுறதுல பெரிய தப்பு ஒன்றும் இல்லைங்க. ஓஹோ, பேரண்ட்ஸனுடைய வேலையும் ரொம்ப குறைவு. இல்லை, இதில் எனக்கு எங்கே இந்த லவ் பண்ணக்கூடாது, இந்த லவ் இதெல்லாம் எங்கே வருதுன்னா, ஈவந்தோ கிறிஸ்டியன்ஸாக மாறினா கூட சபையில் இருந்துட்டு அந்த ஜாதி, அந்த அந்த பணக்காரர் ஏழை, அந்த இது அவங்களுக்குள்ளே இருக்கிறனால தான் இது அவங்களால என்கரேஜ் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன். உண்மைதாங்க. அவங்க கல்யாணம் பண்ணுற லவ் பண்ணுற பொண்ணோ பையனோ யாருன்னு பார்ப்பாங்க. நம்ம அந்தஸ்துக்கு, நம்முடைய ஜாதிக்கு, நம்முடைய வழக்கத்திற்கு இதெல்லாம் விட பெட்டராக இருக்குன்னா ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் லவ் மேரேஜஸ் அப்படின்னு ஈஸியாக சொல்லிக்குவாங்க. இவங்க கொஞ்சம் தலை குனிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலை வரும்போது அதை எதிர்ப்பாங்க. அது இவங்க அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல நம்மளே கூட அப்படியே தான் இருப்போமா இருக்கும். ஆனால் பொதுவில் லவ் மேரேஜஸ்க்கு பைபிள் எதிரானதாக நான் பார்க்கவில்லை. அது நம்ம பார்க்குற பொண்ணுக்கும் லவ் பண்ணுற பொண்ணும் யாராக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணுன்ற விரும்புகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக தான் நடக்குங்க. ஓ, அப்படின்றீங்களா? கரெக்ட். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, பைபிளில் ஜேக்கப் கதை மட்டும்தான் லவ் கதையா, இல்லை இன்னும் நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கா? சாம்சன் அண்ட் டெலைலா, சிம்சோனும் தெலேலாலும் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி தாங்க. அவ்வளோ பெரிய ஆள், பல ஆயிரம் பேரை கொன்று குவிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வீரம் மிகுந்த ஒரு ஆள். தெலேலாளுடைய மடியில் படுத்துட்டு தனக்கு எதிராய் அவள் ஈவில் பிளாட் பண்ணுறா, ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுறாங்கிறத தெரிந்தும் உண்மையெல்லாம் சொல்லி மாட்டிக்கொள்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய லவ் இருந்திருக்கு சாம்சன் அண்ட் டெலைலாவுக்கு. காதலுக்கு கண்ணில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதனால தான் நான் ரொம்ப காஷியஸாக ஆண்டவர் சித்தமானாலுங்கிற ஒரு கோட் நடுவில் கொடுத்தேன். இதில் இவன் ரொம்ப நேசிக்கிறான் அந்த பெண்ணை. நான் உன்னை மாட்டி விட போகிறேன்னு ஓப்பனாகவே சொல்கிறா. சொல்லிட்டு ரகசியத்தை கேட்டுட்டு இவன் பொய் சொன்னதுக்கப்புறம் அவர் ட்ரை பண்ணுற ஆட்களை கூப்பிட்டு மாட்டி விட்றா. ஹேய், நீ அவன் மேலே வச்சிருக்க அன்புனால தானே இதை நான் சொன்னேன், நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணுறியே அப்படின்ட்டு அவன் தெளிவடையவே இல்லைங்க. 2வது தடவை சொல்கிறான், 3வது தடவை சொல்கிறான். அப்போது அந்த அளவுக்கு அவனுடைய கண்கள் மறைக்கப்பட்டுருச்சு. இப்போ யாக்கோபுடைய லவ் இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசம், நாம் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களாக ஆவிக்குரிய விதத்தில் கருதப்படுகிற ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. சாம்சன் அண்ட் டெலைலா ended up in great destructionங்க. நீங்க சொல்ல வந்தீங்க காதலுக்காக தன்னுடைய என்ன சொல்றது உடன்படிக்கையே விட்டு கொடுத்த மாதிரியான ஒரு இதாக இருக்குது. அவன் வாழ்க்கையும் அழிஞ்சிடுச்சிங்க. அவனை நம்பி இருந்த அந்த தேசமும் சரி, ஆண்டவர் அவனுக்காக வைத்திருந்த திட்டமும் சரி, அவனுடைய வாழ்க்கை எல்லாமே அழிஞ்சிருச்சு. அப்போ லவ் பண்ணக்கூடாதுன்றீங்களா? ஆண்டோடைய சித்தத்தை செய்யுங்கள்னு சொல்கிறேன். திருப்பி எனக்கு
முதலாவது நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய நீங்கள் மனதாக இருந்தால் ஆண்டவர் சித்தத்தின்படி லவ் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப தெளிவாக கேட்டீங்க, கிறிஸ்டியன் பொண்ணுன்னு கேட்டீங்க. ஏன்னா பால் சொல்லிட்டாரு, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது, ஐக்கியம் ஏது, இதெல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் கிறிஸ்டியனாக இருந்து நான் கிறிஸ்டியனை லவ் பண்ணி அல்லது அரேஞ்ச்டு மேரேஜில் கல்யாணம் பண்ணிட்டு அவர்களை ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தினவர்களும் உண்டு. நல்ல ஒரு விசுவாசிகளாக இருக்கிறவர்களும் உண்டு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதனால ஆண்டவர் சித்தத்தை செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்கும் பொழுது ஆண்டவர் ப்ராம்ப்ட் பண்ணுவார். ஆண்டவர் உதவி செய்வார். காதலுக்கு தான் முதல்ல செய்வாருங்க. ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தின விஷயம் என்னங்க? ஆணையும் ஏற்ற துணையாகிய பெண்ணையும் உருவாக்கிட்டு நீங்கள் 2 பேரும் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த உணர்வின் மூலமாக தான் அவர்கள் குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டது தானங்க இந்த லவ். அதனுடைய பை ப்ராடக்ட், அதனுடைய கிஃப்ட் தான் குழந்தைங்க. அதனால ஆண்டவர் ஆணும் பெண்ணும் லவ் பண்ணுறத ரொம்ப விரும்புகிறாருங்க. அது எப்படிப்பட்ட லவ்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பார்க்குறவங்களாம் சிலர் லவ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தரே பல காதல் மன்னன்கள் இருக்கிறாங்க. அதனால அது யோசிக்கணும். அப்போ ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு கேட்கணுமா? அதே மாதிரி ஒரு பொண்ணு பையன் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு காத்திருக்கணுமா? கண்டிப்பா. நம்முடைய ஆண்டவர் பேசுகிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், வழி நடத்துகிறவர். ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் தெளிவாக பேசுவாருங்க. ஆண்டவருடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் கண்டிப்பாக போகலாம். நீங்கள் பேரண்ட்ஸை சொன்னால் கேட்க மாட்டாங்க, சுற்றி இருக்கவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சித்தத்தை செய்யணும்னு அவங்க நினைக்கும் போது ஆண்டவர் சொல்லும்போது அவர்கள் கேட்கக்கூடிய மனநிலையும் இருக்கும். அது அவர்களுக்கு புரிகிற விதத்தில் ஆண்டவர் பேசவும் செய்வார். தவறாக இருந்தால், சரியாக இருந்தால் ஆண்டவர் சொல்வார், கோ ஹெட், திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் பிளான்ட் ஃபார் யூ அப்படின்னு கூட்டிகிட்டு ஓடிட போகிறானுங்க. இல்லை, இப்போ எப்போ கூட்டிகிட்டு ஓடணும்? பேரண்ட்ஸ் எதிர்த்தாதான். இப்போ பேரண்ட்ஸும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆண்டவர் சித்தத்தை பையன் செய்கிறதற்கு உறுதியாக இருந்தால் ஆண்டவர் சித்தத்தை நாங்களும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஏங்க, நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற எத்தனையோ பேர் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. பேரண்ட்ஸ் சொல்கிறத மட்டும்தான் கேட்பேன், அம்மா அப்பா கை காமிக்கிறவங்கள தான் கட்டுவேன்னு சொல்லிட்டு வீணாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரெண்டாவது, அவங்க பையனோ பொண்ணோ பிடிச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கொண்டு லவ் பண்ணுறாங்க. பொண்ணு பார்க்குறேங்கிற பேரில் போய் பண்ணுற கலாட்டாவுக்கும் அட்டூழியத்துக்கும் அளவே இல்லைங்க. நிறைய பொண்ணுங்க, எத்தனை பேர் இப்போ இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்குவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தான் துணையை உருவாக்குறார். உதாரணத்துக்கு ஆண்டவர் ஒரு டீப் ஸ்லீப்பை கொடுக்காமல் இருந்திருந்தார்னு வச்சுக்கோங்க. இருப்பா, உன் முன்னாலேயே நான் ஒரு பெண்ணை உருவாக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா அதில் சுவாரஸ்யம் இருந்திருக்காதா? சுவாரஸ்யம் இல்லைங்க. இவர் ஒருவேளை விலா எலும்பை எடுக்கிறதுக்கு ஒரு அனஸ்தீசியா மாதிரி கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் எழுப்பி விட்டுட்டு ஆதாமுடைய ஐடியாவை கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஆதாம் என்ன சொல்வார்? ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் செவப்பா, கொஞ்சம் டாலா, மூக்கு கூராக இருக்கணும், சுண்டுனா ரத்தம் வரணும். என்னுடைய சர்ச்சில் ஒரு நாள் சொல்லிட்டு இருக்கேன், சுண்டுனா ரத்தம் வரணும்னு சிலர் கேட்குறாங்களே, அப்படி ஒரு பொண்ணு கட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த போகிறாங்க. ஆசையாக போய் கன்னத்தை கிள்ளுறாங்க, ரத்தம் வருது. கையை கிள்ளுறாங்க, ரத்தம் வருது. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. இதை சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்களுக்கு காங்கிரிகேஷனில் 84 இயர்ஸ் ஓல்டு ஒரு தாத்தா இருந்தாங்க. அப்போது ஒவ்வொருத்தர் இப்படி ஒன்று சொல்கிறாங்களே, நீங்களாம் என்ன சொல்லி பொண்ணு பார்ப்பீங்கன்னா ஆளாளுக்கு ஒன்று சொன்னாங்க. நல்லா தகன்னு இருக்கணும், சுண்டுனா ரத்தம் வரணும் அப்படின்ட்டு. அவர் சொன்னார், பொண்ணு நல்லா மாம்பழம் மாதிரி இருக்கணும். அப்போது லவ் பண்ணாமல் பொண்ணு பார்க்குறேங்கிற பேரில் போய் இவங்க பார்க்குற பொண்ணுங்க பண்ணுற ரிஜெக்ஷன்ஸு, வைக்கிற கண்டிஷன்ஸு, இதெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப நல்ல விஷயங்களா? இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள், நகை போடாத எத்தனையோ கிறிஸ்தவர்கள் நகைக்கு பதிலாக வீடு கேட்குறாங்க, பெரிய கார் கேட்குறாங்க. நகை போடாத நிறைய பாஸ்டருங்க பல்லு உடஞ்சா தங்க பல் கட்டிக்கிறாங்க. அப்புறம் பெண்ணு வீட்டிலேருந்து இஷ்டத்துக்கு டௌரி வாங்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் சித்தத்தின்படி 2 பேர் ஒருவரை ஒருவர் விரும்பி ஒன்றாயிருக்க வாழ விரும்பினார்கள் என்றால்
பேரண்ட்ஸும் சரி பிள்ளைகளும் சரி ஆண்டவர் சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்வது நல்லா இருக்குங்க. நான் இந்த பொண்ணு பார்க்குற மேட்டர் நீங்கள் சொன்னீங்க. நான் எனக்கு ஒரு இன்சிடெண்ட் எனக்கு அது வந்து எல்லா பொண்ணு பார்க்குற பேரண்ட்ஸ்க்கு இது தெரியணும்னு நான் விரும்புகிறேன். என்னோடய கசினுக்கு பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். அந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பையனை ரொம்ப பிடிச்சிருச்சு. பையனுக்கும் வந்து பொண்ணை பிடிச்சிருச்சு. ஆனால் பையனோட அம்மாவுக்கு பொண்ணை பிடிக்கல. சரி. அவங்க பார்த்துட்டு வெளியே வந்தோடனே அந்த பையனோட அம்மா வந்து பொண்ணு மாநேரம் இருக்குது, எதுக்குடா என்ன அப்படின்னு. நாங்கள் சரி நீங்கள் 2 பேரும் போய் பேசுங்கன்னு 2 பேரும் பேசி 2 பேரும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு 2 பேரும் ஃபோன் ஷேர் நம்பர் வாங்கிட்டாங்க. நான் நினச்சேன் மோஸ்ட்லி இட்ஸ் ஓகே, எனக்கும் ஓகே, பையன் அம்மாவுக்கு மட்டும்தான் அது ஓகே இல்லை. அந்த பொண்ணு வந்து இப்போ இந்த பையன் 2 நாள் வந்து என்ன சொல்கிறீங்க, எங்கள் அம்மா ரொம்ப இதாக இருக்காங்க, ஆசையாக இருக்காங்க, இப்போ உங்களை இது பண்ணணும் அப்படின்னு. இவன் நோன்னு சொன்னோடனே அது வந்து ஒரு மெசேஜ் அவனுக்கு போட்டுச்சு. நான் எப்படி எங்கள் அம்மாவை வந்து அழுகிறதுலேருந்து எப்படி எங்கள் அம்மா மீட்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு. அவனுக்கு அது ஹர்ட் ஆச்சோ இல்லையோ தெரில, எனக்கு அது ரொம்ப 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 ஹர்ட் ஆச்சு. அந்த பொண்ணு வந்து எவ்வளோ வேதனைக்குள்ளே போயிருக்கா. அவ்வளோ வந்து அவங்க அம்மாக்காக அந்த சாக்ரிஃபைஸ் எடுத்து எங்கள் அம்மா அழுகிறாங்களே அப்படின்னு அவனால் தாங்க முடியல. இது திருப்பி அவள் சொல்லிட்டா எனக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு நான் எங்கள் அம்மாவை இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கும் இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி சிச்சுவேஷனை அவாய்ட் பண்ணுறது நல்லது இல்லை. இது நான் இப்போ சொல்ல போகிற ஒரு ஐடியா ரொம்ப ஓல்டு ஐடியாங்க. அதை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். எந்த சர்ச்சோ அந்த சர்ச்சுக்கு அந்த ஃபேமிலி அந்த பர்டிகுலர் சண்டே சர்வீஸுக்கு போயிடணும். எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கலாம் இல்லைங்களா. தூரத்தில் இப்போ நீங்கள் பொண்ணை பார்க்க சொல்கிறது ரொம்ப கடினமான வேலைங்க. நான்லாம் பொண்ணு பார்க்க போனப்போ பொண்ணை முகத்தையே பார்க்கலைங்க. கொண்டாந்து காஃபி கொடுத்துட்டு உடனே உள்ளே அனுப்பி விட்டாங்க. காஃபி மட்டும் குடித்தேன் நல்லா. பொண்ணும் என்ன பார்க்கல. அதான் இப்போ இருக்க என்னுடைய ஒய்ஃப் தான் சொல்கிறேன். நாங்கள் 2 பேருமே கல்யாணத்தன்னைக்கு தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் இருந்த சர்ச்சில் பொண்ணு இந்தியன் ஸ்டைலில் இருக்குது. சவுத் இந்தியன் ஸ்டைலுங்கிறத விட நாங்கள் இருந்த சர்ச்சில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணெல்லாம் வந்து முந்தின நாள் கல்யாணத்துக்கு முந்தின நாள் பொண்ணு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே ஸ்க்ரீனுக்கு பின்னால் ஒளிஞ்செல்லாம் பார்த்தாரு பொண்ணு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ சினோரியா மாறிடுச்சுல. இப்போ லைக் வி கால் போத் ஆஃப் தம், நம்ம 2 பேரும் பேசிக்கோங்க. பேரண்ட்ஸ்க்கு அந்த முதிர்ச்சி இருக்கிறது நல்லதுங்க. இப்போ நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட்டுக்கு அந்த சர்ச்சில் போய் நின்று பார்த்து தெளிவான கலர் என்ன, ஹைட் என்ன, பேரண்ட்ஸ் சொல்கிறீங்க. பேரண்ட்ஸும் சரி மாப்பிள்ளையும் கூட சரி. அதே மாதிரி பொண்ணும் பார்த்துக்கலாம். மாப்பிள்ளைய நேருக்கு நேராக பார்த்து வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு இப்போ இருக்கிறோம். அதனால் அந்த மாதிரி பார்த்துட்டா இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க போகும்போதே படிச்சிருக்கிறது, குடும்பம், ஃபேமிலி எல்லாம் தெரிஞ்சு தான் போகிறோம். பார்க்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத நேரில் போய் தான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பார்த்துட்டு வேண்டான்னா அப்போவே நீங்கள் விட்டுறலாமே. வீட்டுக்கு போய் பார்த்துட்டு நான் அப்புறம் வீட்டுக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லி இதுக்காக எங்கேயாவது இன்லைன் லெட்டர் கிடைக்குதான்னு தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நலமறி ஆவல்னு எழுதி இதெல்லாம் எதுக்கு இந்த காலத்தில். அதனால் வந்து இப்போ நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம தெரிந்தெடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஏன்னா இப்போது நம்ம கல்ச்சருக்கு ஒத்து வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டிங்க லவ் பண்ணலாமான்ட்டு, அதெல்லாம் அவங்களுக்கும் தெரியும். அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்கள தண்டனை கொடுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி போய் பார்த்து எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, அதுவும் வேறு ரீசனுக்காகனா பரவாயில்ல. இதை சொல்லும் போது ஹவு மச் ஹர்ட்டிங் இட் தட் வுட் பீங்க அந்த பொண்ணுக்கு. அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அப்புறமா பெண்கள் சிலர் வந்து ரொம்ப டஃப்பாக பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படிங்கிற ஒரு நினைப்பு வருதில்ல. அதனால் அந்த சூழ்நிலை வராமல் இந்த இடத்துல கொஞ்சம் ஞானமாக நடந்துக்கிறது, கொஞ்சம் வந்து மனம் கோணாமல் நடந்துக்கிறது ரொம்ப அவசியமானது. அப்பா அம்மாவுக்கு பயந்தோ இல்லை லவ் பண்ணாமே ஒரு பொண்ணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையனே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அந்த பையனுக்கு அரேஞ்ச் பண்ண பிறகு ஒரு டைம் கொடுத்து அந்த பொண்ணை நீ உனக்கு பிடிக்குதான்னு நீ மூவ் பண்ணி பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லலாமா? அப்போ லவ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லலாமா? இல்லை அப்போ அவங்க லவ் பண்ணலாமா? அந்த மாதிரி அரேஞ்ச்டு மேரேஜ். ஆமாங்க, அது இந்த காலத்தில் ரொம்ப அவசியம்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பர்டிகுலராக இன்றைக்கி 25 வயசு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் மாடர்ன் ஈராவில் பிறந்த ஆட்கள்.
அவங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி போய் வாழ்கிறதுங்கிறத ஒரு புரியாத புதிராக அவங்க பார்க்குறாங்க. அதை தான் வந்து வெளிநாடுகளில் டேட்டிங்னு சொல்கிறாங்க. டேட்டிங்னா நம்ம ஊர் மக்கள் தவறாக நினச்சிக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் டேட்டில் இவங்க 2 பேரும் வெளியே போவாங்க, தே மைட் ஹாவ் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஒரிஜினலாக டேட்டிங்னா என்னென்னா டு கெட் டு நோ அபவுட் ஈச் அதர். அப்போது பேசிக்லேயே சில தடுமாற்றங்கள் இருக்கும். எனக்கு ரொம்ப அருவருக்கிற ஒரு ஃபுட்டு அல்லது எனக்கு சுத்தமாக ஒத்து வராத ஒரு லைஃப் ஸ்டைலு இன்னொருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னா காலமெல்லாம் அப்படி வாழுகிறது முடியுமா? அப்படியே ரைட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட லைஃப் பார்ட்னராக வாழ முடியுமா அப்படிங்கிறத அவங்க யோசிச்சுக்கலாம். இரண்டாவது, என்னதான் தெரிஞ்சுக்கிட்டாலும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் ஜீரோலேருந்தே ஸ்டார்ட் ஆகுங்க. அது வரைக்கும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் வெளிப்படுத்தி கொள்ளுகிறது 99% ஒரு மேடப்பாக தான் இருக்கும், ஒரு மேக்கப் போட்ட மாதிரி தான் இருக்கும். ரியாலிட்டி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். அதில் தான் சுவாரஸ்யம் கூட. புதுசாக நம்ம கூட வாழ போகிற ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ எப்படி இருப்பாங்கன்னு அனுதினமும் ஒருத்தர் அறிந்து கொள்ளுகிறது. அதில் வந்து சுவாரஸ்யம் அதிகமாக இருக்குங்க. இப்போ காதல் நம்ம எந்த வயசில் பண்ணலாம்? கண்டிப்பாக கல்யாண வயசில் தான் பண்ணணும். அதாவது பெண்ணுக்கு வந்து 21 வயசு கல்யாண வயசு, ஆணுக்கு வந்து வயசு சொல்லலை. ஓரளவுக்கு அவர்கள் லைஃப்பில் செட்டில் ஆகும்போது தான் அவங்களுடைய திங்கிங் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சின்ன வயசுலேருந்தே ஏற்பட்ட காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறமா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட லவ் பண்ணுறது பெட்டராக இருக்குங்க. இன்னொரு விஷயம், இதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு வேளை தகுதி இருக்கலாமா இருக்கும். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலை, அதனால் நான் இதை சொல்லும்போது எந்த அளவுக்கு அது வரவேற்பு இருக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னொரு விஷயம், எனக்கு லவ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தது. நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு நான் பண்ணலை, அதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, லவ் பண்ணும்போது நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறதாக நான் உணர்ந்தேன். இப்போ எனக்கு பிடிக்காத விஷயத்த கூட பரவாயில்லம்மா நீ சொன்னால் நான் செய்கிறேன் அப்படின்னு போய் நான் நிற்கணும், என் டைமை ஒதுக்கி போய் காத்து இருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் என்னை பார்த்து கேலி பண்ணுவாங்க, அதெல்லாம் நான் பொருட்படுத்தக்கூடாது. பல விஷயங்களை என்னால் மாற்றிக்கொள்ள முடியல. அதனால் லவ் பண்ணணும்னு நினைக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற சஜஷன் பர்ஃபெக்டாக இருக்குமா இல்லையான்னு எனக்கே தெரியாது. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் போல தெரியுது. பாயிண்ட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகிறத வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது ஒரு தம்பி வந்து கொயரில் இருக்கான். சரி. அவனுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், அவனுக்கு பிடிச்ச பொண்ணு வந்து சர்ச்சுக்கு வர வரையும் பார்த்துட்டு அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. சரி. அந்த பொண்ணு வந்துருச்சு. வந்தோடனே சந்தோஷத்தில் உற்சாகமாக பாடி, பாட்டு முடிஞ்ச பிறகும் பாடிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் கொயரோ திரும்பி பாக்குறாங்க. அவரு வந்து அங்க எங்க இருக்கிறாங்கிறத மறந்துட்டாரு. ஆமா, நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமான்னு பாடிட்டாரு. இந்த மாதிரி காதலுடைய எக்ஸ்ட்ரீம்ஸ்லாம் நிறைய இருக்கு. பட் சர்ச் வந்து ஒரு காதல் பண்றதுக்கு ஒரு இடம் மாதிரி இருக்க தான் நாங்கள் செய்யும். எங்கெல்லாம் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் மீட்டிங் பீப்புள், அங்கே வந்து இப்படி டெவலப் ஆகுதுன்னா சர்ச் ஆல்சோ குட் பி ஒன் ஆஃப் த பிளேசஸ் தாங்க. அது குறை சொல்லக்கூடாது. அதுக்கு நீங்கள் இழுத்து பிடிச்சி யாரையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பேரண்ட்ஸுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கணும். எல்லாமே பேஸ்ட் ஆன் வாட் தே ஹவ் பீன் டாட் தாங்க. சின்ன வயசுலேருந்து ஆண்டுடைய சித்தத்தை செய்யணும்னு பழகின ஆட்கள் லவ் பண்ணால் கூட அந்த லவ் பண்ணுற நேரத்திலேயே இது ஆண்டவர் சித்தமா இல்லையான்னு அவங்களுக்கே தெரியுங்க. அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அவர்களுக்கு நிதானி தெரியக்கூடிய கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறார், வரத்தை கொடுக்கிறார். அப்போ இது ஒத்து வரும் ஒத்து வராதுன்னு சொல்கிறது அந்த ஆவியானவர் தாங்க. அதனால் நீங்கள் வேர்ட் ஆஃப் காடை நல்லா இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா, அவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க பழகிட்டாங்கன்னா, நாம் அதில் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. வேணுமானால் அவங்கள போய் கெடுக்கலாம். ஆண்டவர் வழிநடத்ததை விட பெட்டராக நம்மளால் வழிநடத்த முடியாது. ஒன்று நான் சொல்லவா? சொல்லுங்க. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்டினாக தான் வளர்க்கப்பட்டேன். சரி. என் ஒய்ஃப் வந்து, நீங்கள் பேசுறது ரொம்ப வெக்கப்படுறீங்க, நீங்கள் உங்களை பற்றி ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. என் ஒய்ஃப் வந்து ஹிந்துலேருந்து கன்வெர்ட் ஆகி ஒரு கிறிஸ்டியன் பையனை தான் கல்யாணம் பண்ணணும்னு என்னைய பார்த்து
என்னைய சஜஸ்ட் பண்ணா. சஜஸ்ட் பண்ணாங்கன்னா புரியல. இல்லை, அவளுக்குள்ள வந்து என்ன, நான் தான் சஜஸ்ட் பண்ணேன். சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன ப்ரப்போசல் சொல்றீங்களா? ப்ரப்போஸ் பண்ணதை சஜஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். அது நீங்க பாத்தீங்களா, வயசாக ஆக அந்த பேரையே மாத்தி சொல்றீங்க, டெர்மினாலஜியை மாத்தி சொல்றீங்க. ப்ரப்போஸ் பண்ணேன். சரி. ப்ரப்போஸ் பண்ணும்போது அவள் வந்து என்கிட்ட எப்படி ஏமாந்தான். ஒரு கிறிஸ்துவ பையனாக இருக்கிற என்கிட்ட அவள் வந்து புக்ஸ் ஆஃப் பைபிள் சொல்ல சொன்னான். அவள் வந்து ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணலாம். புக்ஸ் ஆஃப் பைபிள் யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அந்த ஆர்டர் படி அவர் தான் என்னுடைய மாப்பிள்ளையாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஆளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கேட்டாலாம். ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கா. ஸோ இதுதான் அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கேட்டா. நான் சண்டே ஸ்கூல்ல இருந்து மனப்பாடம் பண்ணேன். நான் ஈஸியா சொல்லிட்டேன். அப்படிதான் நீங்க உங்களை செலக்ட் பண்ணாங்களா? ஆமா, நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க. செலக்ட் ஆயிட்டேன். சரி. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறா பைபிள் வாசிங்கன்னு சொல்லி. இல்ல, இது வந்து அவங்க நல்ல ஆண்டோடைய சித்தத்தை செஞ்சிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிதியோனோ அல்லது ஈசாக்குக்கு பொண்ணு பார்க்க போன எலியேசரோ இப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை தான் வச்சாங்க. ஆபிரகாம் சொல்கிறாரு, என் பையனுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வான்னு. இவருக்கு அந்த காலத்தில் என்ன யோசிக்கிறாரு, இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, எப்படி ஆண்டவர் வந்து எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்றால், நான் போய் அங்கே இருக்கிற பெண்கள்கிட்ட தண்ணி கேட்பேன், அவங்க யார் எனக்கும் தண்ணி கொடுத்துட்டு உங்கள் ஒட்டகங்களுக்கும் தண்ணி தரேன்னு சொல்கிறாங்களோ அவங்கள நான் சூஸ் பண்ணிட்டு வருவேன். அவர் மனசில் முடிவு பண்ணிட்டு தான் போனார். அவங்க கேட்டபடி ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார். இப்போ நீங்கள் இப்போ போய் கிராமத்தில் இருக்க பெண்ணுகிட்ட தண்ணி குடின்னு கேட்டு பாருங்கண்ணே, ஏன் உனக்கு இறைக்க முடியாதா அப்படிம்பாங்க. உனக்கு கொடுக்கறதே அதிகம், உன் ஒட்டகத்துக்கு வேற கொடுக்கணுமா அப்படிம்பாங்க. பட் ஹீ மேட் ஒன் கமிட்மெண்ட். அதுக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தார். சின்ஸ் ஹீ வாண்டட் டு டூ த வில் ஆஃப் காட், அவருடைய கண்டிஷனுக்கு ஏற்ற பதில் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே தான் இங்கே கிடியன். இது உங்களுடைய சித்தமாக இருந்தால் நான் ஒரு தோலை வெளியே போடுவேன், லெதரு, அது நனைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தார். அடுத்த நாள் சொல்கிறார், அது மட்டும் நினைக்கூடாது, சுற்றிலும் மற்றதெல்லாம் நனைஞ்சிருக்கணும், பனி பெய்யணுன்றாரு. அதற்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அப்போது நீங்கள் ஆண்டவர் சித்தத்தை செய்யணுமா வேணாமான்னு நினைக்கிறது தான் இங்கே மேட்டர்ஸ். அதற்கு ஆண்டவர் பதில் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனால் ஆண்டவர் வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு கரெக்டான விதத்தில் தான் வழி நடத்தி இருக்கிறார். நீங்கள் என்ன அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறது இட் இஸ் அப் டு யூ. இல்லை, இப்போ சொல்லி பார்த்துக்கிறேன். ஆதி அம்மியாத்திராவிலே இல்லை, கீ வந்து நீங்கள் அதுலேயே இருக்கிறது சரியில்லை, நீங்கள் பைபிளை படிக்கிறதா கரெக்ட். அதான் சொல்கிறேன், அன்னைக்கு இப்படிலாம் சொன்னீங்க, இன்னைக்கு பைபிள் வாசிக்க மாட்டீங்களே அப்படின்ற மாதிரி. நீங்கள் எல்லா புக்கோட பேர் மட்டும் பார்த்தாது புக்கு ஃபுல்லாக வாசிக்கணும்னு அவங்க கேட்கலாம். ஆமாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆவிக்குரிய விஷயத்தில் பையங்களை சூஸ் பண்ணுறது அவங்களுக்கு நல்லதாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு எடிஃபைங்காக இருக்கும் அப்படின்றீங்க. ஆவிக்குரிய அளவை வச்சு அவங்கள இல்லாட்டா அப்படி அந்த பசங்கக்கிட்ட அது லேகாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதை உதவி செஞ்சு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி வர்றது நல்லா இருக்குமா? இது மாதிரி இதுதான் கரெக்டுங்க. இன்றைக்கி பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். எவ்வளோ பெரிய உலக அழகியவே கட்டினாலும் அவர்கள் சந்தோஷமாக இல்லைங்கிறத பார்க்குறாங்க. நம்மளுடைய காலத்தில் ஐஸ்வர்யா ராய் தான் உலக அழகின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப அவங்க அழகை பார்த்து உயர்ந்திருப்போம். அவங்கள ஒருத்தர் டைவர்ஸ் பண்ணுறாரு இல்லைங்களா? அவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லை. அப்போது வாட் மேட்டர்ஸ் மோர்? இந்த இடத்துல அவர்களுக்கு மனம் ஒத்து போகுதா? ஆதாம் சொன்னது போல என் எலும்பில் எலும்பானவள் அப்படிங்கிற அளவுக்கு உள் உணர்வுகளை மதிக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறாங்களா? அப்போ எந்த பொண்ணாயும் நாம் கட்டினாலும் கடைசியில் இந்த நாம் பார்க்குற அழகு ஒரு நாள் போய்விடும். உன்னுடைய மனம் எப்படி இருக்கும், உள்ளம் எப்படி இருக்குங்கிறத என்னால் இன்றைக்கு கணிக்க முடியாது, என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் கணிக்க முடியாது. அப்போ இதெல்லாம் தெரிந்தவர் ஆண்டவர். லெட் காட் லீட் மீ, லெட் காட் கைட் மீ என்று சொல்லி யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டுடைய சித்தத்தை வெளிப்படுத்த அவர் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா விரும்புறது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான். they want to do their own wish and will. ஆனால் ஆண்டவர் சித்தத்தை செய்யணும்னு நினைக்கும் போது ஆண்டவர் பேசாமல் இருப்பாரா? மெய்யாகவே பேசுவாருங்க. இல்லை, நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா,
ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறா. சரி. பையன் வந்து ஆவிக்குரிய பொண்ணு வந்து நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல ஸ்டெடியாக இருக்கா. ஆனால் வந்து பையன் வந்து இன்னும் அந்த லெவலுக்கு வளரலையேன்னு அவளுக்கு ரொம்ப வருத்தம். சரி. பையன்கிட்ட அதை போதிச்சு அவனை அந்த லெவல் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவனை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறா. எப்படி இருக்கு இந்த கதை? அது யாரை சொல்கிறீங்க? இந்த கதை யாருடைய கதை? நான் ஹிந்து பாய்ஸில் சொல்லல, நான் கிறிஸ்டியன்ஸ்குள்ளே தான் சொல்கிறேன். ஓகே. அந்த பையனை அவங்க அவ்வளோ லவ் பண்ணுறனால ஆண்டவரை பற்றி நிறைய அறிஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படியா? அந்த ஆண்டவர் பற்றி அறிஞ்சதை பையனும் அந்த அளவுக்கு ஈக்குவல்ஸ் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவனை அந்த லெவலுக்கு. இப்போ ஃபோன் பண்ணால் லவ் காதலர்கள் ஃபோன் தான் அவங்களுக்கு தெரியும்ல. பல மணி நேரங்கள் நீ சாப்பிட்டியா, பல் விளக்குனியா, அதுன்னு போகும்போது நீ பைபிள் வாசித்தியா அப்படின்னு அதை ஷேர் பண்ணும்போது, அது பொறுமையாக இருந்து கேட்குற பையன் இருக்கும் போது, அதை கேட்டு அதை மாற்றிக்கிற மாதிரியான பையன் இருக்கும் போது, அது ஒரு நல்ல சாய்ஸாக அவங்களுக்கு இருக்கும்ல. அது இதில் 2 விஷயம். இப்போ இதில் நீங்கள் இந்த சொல்கிற அந்த பொண்ணு ரியல் கேரக்டர்ஸாக இது ரெண்டும் இல்லை. அப்போ நான் தைரியமாக சொல்கிறேன், இல்லை நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இப்போது ஆண்டவர் சித்தத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னுடைய இஷ்டத்துக்கு நான் பார்க்குறத நான் என் இஷ்டத்துக்கு மாற்றணும்னு நினைக்கிறத ஆண்டவர் சித்தமாங்கிறது முதலாவது யோசிக்கணும். இப்போ இதெல்லாம் ரெண்டும் ஒத்து போகக்கூடிய காரியங்கள் தான் அட்ராக்ஷனே வரும். இப்போ அட்ராக்ஷன் வேறு எதுலேயோ வந்துட்டு இது ஒத்து போகலைன்னா நாளைக்கு நான் கஷ்டப்பட வேண்டியிருக்குமே, பேரண்ட்ஸ்லாம் திட்டுவாங்களே, நீயே போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி பிரச்சனை மாட்டிட்டேன்னு சொல்லுவாங்களே, அதனால லெட் மீ டீச் மோர் ஆஃப் பைபிள் அப்படின்னு நினைக்கும் போதே it is her own wish, might not be God's will. Cannot say whether it is God's will or not God's will, but it could not be even a God's will. ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருக்கிறவர்கள் உறுதி இல்லாத ஆட்கள்கிட்ட ஒரு அட்ராக்ஷன் வருதுங்கும் போது அது எப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ அதனால் காட்ஸ் வில் வந்து பியாண்ட் ஒன்ஸ் டவுட் இருக்குங்க. அங்கே வந்து அன்ட்ராவல் ஆகிட்டே போகுங்க. இஃப் இட் இஸ் காட்ஸ் வில் தானே ஆண்டவர் வழிகளை திறந்து கொண்டே போய் கொண்டிருப்பார். ஆண்டவர் உணர்த்தவும் செய்வார். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க கடந்து போகிற பாதையில் ஏதாவது சிக்கல் வரும் பொழுது திஸ் இஸ் நாட் மை வில்லுங்கிறதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தினா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தையும் அவர்களுக்கு தருவாருங்க. அதாவது சர்ச்சில் கிட்டார் வாசிக்கிற பையனை தான் எல்லாரும் லவ் பண்ணுறாங்க, கீபோர்டு வாசிக்கிற பையனை தான் எல்லாரும் ட்ரம் பண்ணுற பையனை தான் லவ் பண்ணுறாங்க. அது சர்ச்சில் இல்லைங்க, யாரெல்லாம் வந்து முன்னால் ஸ்டேஜில் இருக்கிறாங்களோ எத்தனையோ பாஸ்டர்ஸுக்கு வயசான காலத்தில் லவ் ப்ரப்போசல்ஸ்லாம் வருவாங்க. அவங்க முன்னால் நின்று பேசும்போது ஃபோக்கஸ் லைட் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், வே தே டாக், வே தே கான்டக்ட் தெம்செல்ஸ், இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு அட்ராக்ஷனாக 1 மணி நேரம் முன்னால் நின்று அவங்களே பார்த்துட்ருக்குறாங்கல்ல. அதனால் அது வரதான் செய்யும். அது சர்ச்சில் கிட்டார் வாசிக்கிறவங்க மட்டும் இல்லை, அது எங்கே கிட்டார் வாசித்தாலும் ஒரு வேளை அது வருமா இருக்கும். ப்ளஸ் எனி டேலண்டட். இப்போ காலேஜ் நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் ஸ்போர்ட்ஸ் மேனோ யார் அத்லீட்டோ அவங்களுக்கு நிறைய ப்ரொப்போசல்ஸ் வருவாங்க. ஸோ யார் கொஞ்சம் அச்சீவராக இருக்காங்களோ அவங்கள வந்து எல்லாருக்கும் பிடிக்கிறது நியாயம்தான். அது கரெக்டாக அது இல்லை, அது மனுஷனுடைய நேச்சர் தான். உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி நிறைய பிடிச்சிருக்குங்க. யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல கலகலன்னு பேசுகிற ஆட்களை சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு அமைதியாகவே இருக்கிறவர்களை பிடிக்கும். அப்போ அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஒத்து போகக்கூடிய ஆட்கள் அவங்க when they come across அவங்களுக்கு மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும். அப்படி அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பேசும்போது பழகும்போது ஒரு வாரத்தில் இது நமக்கு ஒத்து வராதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். ஓகே ஓகே. இந்த காலத்தில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஒரு வேர்டு பார்த்தீங்கன்னா பிரேக்கப். ஆமாங்க, நிறைய தேவதாஸ் ஆயிடுறானுங்க. ஒரு 20 வயசுக்குள்ளேயே நிறைய பேர் நிறைய தேவதாஸ் ஆயிடுறானுங்க. எனக்கு அது நிறைய பிரேக்கப் ஆகுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிலர் வந்து கண்டினியூ பண்ண விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. வந்தியா சொன்ன மாதிரி பேசினியா தெரிஞ்சு அது மட்டும் இல்லைங்க, சும்மா லேட்டாக இங்கே இப்போ இருக்கிறோம் டைம் பாஸ் பண்ணணும், கொஞ்சம் அப்படி இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு நீ கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்லாம் வந்து நின்றாத அப்படின்னு மிரட்டுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு டைம் பாஸுக்காக செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். இது ஒன்றும் புதுசும் கிடையாதுங்க. இல்லையா, அப்போல்லாம் ஒரு பொண்ணை பார்த்துட்டா ஸ்கூல்ல இருந்து நான் 3 years லவ் பண்ணுறேன், 5 years லவ் பண்ணுறேன் அப்படி இருந்துச்சு. இப்போ பார்த்தா 1 weekல ப்ரப்போஸ் பண்ணுறான்றானுங்க, அப்புறம் அடுத்த வீக்கு இல்லை பிரேக்கப் ஆயிடுச்சு அவனுக்கு. இது வந்து காலேஜ் மத்தியில் ஸ்கூல்ஸ் மத்தியிலலாம் ரொம்ப சர்வசாதாரணமாக 1 week பிரேக்கப் எல்லாம் இருக்குது. அது என்னன்னு தெரியாமல் அவங்க
சொல்கிறது தாங்க. இது மாதிரி நம்ம காலத்தில் கூட நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு வீட்டிலேருந்து புறப்படும் போது வீட்டுக்கு பக்கத்தில் எதிர ஒரு பொண்ணு வந்திருக்கும், பஸ் ஏறும்போது பஸ்ஸில் ஒரு பொண்ணு வந்திருக்கும், நீங்கள் பஸ்லேருந்து இறங்கி ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே ஒரு பொண்ணு இருக்கும், கிளாஸில் ஒன்று பொண்ணு இருக்கும். எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே நீங்கள் தலை சீவும் போது பவுடர் போடும்போது பார்த்துருப்பீங்க. ஆமாம், அதை வெளியே சொல்லியிருக்க மாட்டீங்க. இப்போ கமெண்ட்ஸில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஃபெலிக்ஸை சொல்கிற மாதிரி நான் என் அனுபவத்தை சொல்கிறேன்ட்டு. அது என்னுடைய அனுபவமும் கூட தான். அது இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியாதுங்க. நாமெல்லாம் பேச பயந்த விஷயங்களை இன்றைக்கு நிறைய பேர் தைரியமாக பேசுகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, நாம்ளே கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டிக்கு அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவமும் இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு இருக்குங்க. இப்போது முக்கியமாக இதை கேட்குற ஒரு சிலர் நினைப்பாங்க, நல்லா ஒயிட் லைஸ் நல்லா இருந்துச்சு, குடிக்கிறது கூட கொஞ்சம் பெட்டர், போக போக இவங்க என்னென்னமோ பேசுகிறாங்களே, இவங்களுக்கு பொண்ணுங்கள்லாம் இருக்கா என்னன்னு தெரியல, பொண்ணுங்க இருந்தால் இப்படி பேசுவாங்களா அப்படின்லாம் யோசிப்பாங்க. நான் 2 பேரையும் மனசில் வச்சு தான் பேசுகிறேன். ப்ராக்டிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் திஸ் வில் பி ரிசீவ்டு. பட் பைபிளை விட்டு வெளியே போகாமல் மெச்சூர்டாக டீல் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நம்ம பேசணும். நிறைய பேர் வெளியே பேச முடியாமல் இருக்கிறதுனால இதை நான் எடுத்து பேசணும்னு ரொம்ப அவசியங்க இது. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் கட்டுற வயசில் பசங்க இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, பாய்ஸ் இருக்காங்க. ஸோ இது அதனால இதை பேசக்கூடாதுன்னு நான் இது பண்ணல. கரெக்ட். இதை நான் பேசுகிறேன், நம்ம பார்க்குறதுலேருந்து நம்ம பேசுகிறோம். கரெக்ட். ஸோ அதனால் இது தப்பாக தவறு இல்லையா? அப்புறம் பெற்றோர்கள் எந்த கண்ணோட்டத்தோட பார்க்கணும். திருப்பி சர்ச்சுக்கும் இன்னும் ஜாதியை பார்த்துட்டு பொசிஷன்ஸை பார்த்துட்டு பிள்ளைங்களை அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்குது, அந்த மாதிரி இது பண்ணுறது, தடுக்கிறது. அதுக்கப்புறம் பிள்ளைங்க கூட தவறான சாய்ஸஸ்குள்ளே போகாதபடி ஆண்டவருடைய சித்தம் இதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சு, கண்டிப்பாக நான் கூட எங்கள் பிள்ளைங்கிட்டலாம் சொல்கிறது உண்டு. யாராவது இந்த மாதிரி உன்னைய ஃபாலோ பண்ணாங்க, இது பண்ணாங்க அப்படின்னா, நீ வசனத்தை பற்றி பேசு, ஆண்டவரை பற்றி பேசிப்பார், அதில் அவங்க பேசுகிறாங்க, அது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா யூ கேரி ஆன். அது உனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு உனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நாளைக்கு மேரி பண்ணால் கூட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அவங்க அந்த வசனங்களில் ஆழமாக இருந்தாங்கன்னா அந்த வசனத்தை நம்ம சொல்லி உதாரணமாக சொல்லி நம்ம இது பண்ணலான்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப கரெக்டுங்க. உங்களை மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் ரொம்ப இருக்குது. நிறையா சர்ச்சஸில் நிறைய ஆன்டிஸ் முக்கியமாக, நீ எதுக்கு இங்கே வந்த, இங்கே பாய்ஸ்லாம் இருக்கும்போது நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எதுக்கு அவங்ககிட்ட போய் பேசுகிற, உன் பார்வை சரியில்லை, உனக்கு இச்சை இருக்குது இப்படின்னெல்லாம் சொல்லி, இச்சைனா என்ன, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்னா என்னான்னு தெரியாதவர்கள்லாம் கூட ஸ்கூல் காலங்களில் தேவையில்லாமல் போய் தெரிஞ்சுக்கிட்டு நிறையா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்கங்க. அண்டு ரொம்ப ப்ரீமியம் கிறிஸ்டியன்ஸ் மாதிரி தங்களை காமிச்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. இவங்கெல்லாம் இதுக்கு அப்பாற்பட்டவர்கள்ங்கிற மாதிரி காமிச்சிட்டு பிள்ளைங்களை மிரட்டிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, இப்படி இந்த ஆன்டிஸ் நிறைய அவங்கள கண்டித்து பார்க்காத, பேசாத, சிரிக்காத, எதுக்கு அங்கே போய் நிற்கிற, எதுக்கு அவங்ககிட்ட பேசுகிற, எதுக்கு அவனுக்கு கிஃப்ட் கொடுத்த, எதுக்கு கிஃப்ட் வாங்கினேன், இதெல்லாம் பண்ணி நான் ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் சொல்கிறேங்க. இப்படி ஸ்ட்ரிக்டாக வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு, பயங்கர நாலேஜபிள் பர்சன், கோல்டு மெடலிஸ்ட்டு, எல்லாத்துலேயும் அவுட்ஸ்டாண்டிங், ஸ்போர்ட்ஸ்னால் நம்பர் 1, சிங்கிங் காம்படிஷன்னா நம்பர் 1, படிப்பில் நம்பர் 1. படித்து முடிச்சுட்டு வெளியூருக்கு போயிட்டு ஷீ பிகேம் அ கைண்ட் ஆஃப் லெஸ்பியனுங்க. இந்த பசங்க மேலே ஒரு வெறுப்போ ஒரு அருவறுப்போ, பசங்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அப்படியே பண்ணிவிட்டு ஷீ நெவர் கேம் பேக் ஹோம்ங்க ஆஃப்டர் ஷீ காட் இன்டு அ ஜாப். ஏன்னு கேட்டிங்கன்னா, சின்னதுலேருந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்து திடீர்னு அவங்க வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு நார்மலாக ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமோ அப்படி தானேங்க இருக்கணும். நம்மளாம் அப்படி தானே வந்தோம். ரொம்ப பக்தி வேஷம்லாம் போட்டுக்கக்கூடாதுங்க. நம்ம பண்ணின எல்லா விஷயமுமே, நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க, நான் பண்ணின எல்லா விஷயமுமே என் பையனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எப்படி சொல்லுங்கள்? அம்மா சொல்லிட்டாங்களா? அவன் அப்படி தான் இருப்பாங்க இல்லைங்களா? எங்கள் அப்பா என்னென்னலாம் பண்ணியிருப்பாருங்கிறது எனக்கு நல்லா தெரியுங்க. ஏன்னா எனக்குள்ளே அப்படி தானே இருக்குது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பக்திமான் அப்படின்னு நான் காமிச்சிக்கிட்டேன்னா அவங்களுக்கு இன்னும் அருவருப்பாக தான் இருக்குமே தவிர சந்தோஷமாக ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போது நம்ம இருக்கிற வண்ணமாய் நம்மளை காண்பித்து கொள்ளுகிறது முதலாவது பேரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஊழியர்களுக்கும் அவசியங்க. அதனால் பி எ நார்மல் காமன் பர்சன் அண்ட் yet be faithful to God and spread the love of God
ஸ்ப்ரெட் த காஸ்பல், live a life that is pleasing to Godங்க. That is more important நான் நினைக்கிறதுங்க. இதை 99% ஆஃப் பிலீவர்ஸ் அண்ட் சர்வன்ஸ் ஆஃப் காட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த ஒரு மாயையை டெவலப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் வந்து எல்லாம் விரும்புகிறாங்க. கரெக்ட். இல்லை, நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க யார் கூடயாவது, அதான் நீங்கள் ஆன்டிஸ்ன்னு சொன்னீங்க, பேரண்ட்ஸ் கூட அப்படி தான் இருக்காங்க. நீ எந்த அவன் கூட பேசுகிற, இவன் கூட பேசுகிற அப்படின்னு. அதுங்க சாதாரணமாக கூட பேசியிருக்குங்க. இவன் கூட பேசுகிற, அவன் கூட பேசுகிற அப்படின்லாம் சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த ஒரு கேஸ், அவங்க அந்த மாதிரி ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஒரு மனுஷனை இழுத்து கட்டுப்படுத்தி ஒரு நல்லவனாக மாற்றுறது இன்னொரு மனுஷனால் முடியவே முடியாதுங்க. அப்படி இருந்தால் இன்றைக்கி இருக்கிற ஸ்ட்ரிக்ட் பேரண்ட்ஸோ அல்லது சட்டத்திட்டங்களோ போலீஸ் ஸ்டேஷனோ ஒரு க்ரைம்லெஸ் சொசைட்டியை உருவாக்கி இருக்கணும். அது உருவாக்காதுங்க. God's love will transform people. And அனுபவிக்க வேண்டிய நல்ல சந்தோஷங்களை மனுஷன் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த ஆண்டவர் இந்த உலகத்தை கொடுத்துருக்காருங்க. இல்லைன்னா நேராக அவங்க பரலோகத்துக்கு ஆவியாக அனுப்பியிருக்கலாம்ல. யூடியூப்பில் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். ஏங்க கிறிஸ்டியன் ஆனவுடனே பாஸ்டர் ஆனவுடனே உங்கள் பாஷையெல்லாம் வேறு மாதிரி ஆகிடுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது நான் சொல்கிறது வந்து நார்மலாக பேசுகிற பாஷை. ஸ்தோத்திரம் ஐயா, சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு எந்த காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அப்படின்னு ஏன் பேசணும்? நம்ம வெளியில் நார்மலாக இப்படி தானே பேசுகிறோம். ஆமாம். ஸோ அதனால் நாம் வந்து உங்களில் ஒருவனாக இருந்து ட்ரெஸ்ஸில் ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான் போடணும் அப்படி இல்லாமல் டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டுட்டு யூ கேன் பி அ பர்சன் ரிஃப்ளெக்டிங் காட்ஸ் லவ்ங்க. அப்போ நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாமா? சர்ச்சஸில் ஒரு 2 பிள்ளைங்க பார்த்து விரும்புகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு நல்ல சைனுன்னு எடுத்துக்கலாமா? நிறைய சர்ச்சஸில் லைஃப் குரூப்ஸ் இருக்குங்க. அந்த சர்ச் பாஸ்டரே, நம்ம NLAG சர்ச்சில் பாஸ்டர் மோகனே சொல்லியிருக்காராம், லைஃப் குரூப்புக்கு போய் நிறைய பேர் லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அது ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்த அவர் எங்கே சொன்னார்னா இங்கிலீஷ் சர்வீஸில் சொன்னார். தமிழ் சர்வீஸில் சொல்லுவாரா எனக்கு தெரியல. ஏன்னா இங்கிலீஷ் சர்வீஸ்ன்னு போகும்போது மல்டிலிங்குவல் மல்டி கல்ச்சரல் உள்ளே வந்துடுது. பட் சத்தியமாய் எல்லா இடங்களிலும் சொல்லுவதும் செயல்படுத்துவதும் ஏற்றுக்கொள்ளுவதும் அங்கீகரிப்பதும் இருந்தால் நல்லா இருக்குங்க. ஓப்பனாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகே. இன்னைக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி லவ் மேரேஜ் நான் பண்ணலை. லவ்வை பற்றி பேசும்போது எனக்கும் சுவாரஸ்யமாக தான் இருந்தது. இது கேட்குற எல்லாருக்கும் நம்மள மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் நம்மளை பிளாக் பண்ணிட்டு கூட போயிடுவாங்க. அப்படி வேற? ஆமாம், அவங்க 2 பேரும் ஆவி இல்லாதவன், அவனை உள்ள விடாதீங்க, சேர்க்காதீங்க. ஆவி இல்லாதவர்கள், பாவிகள்னு சொல்றதுக்கும் நிறைய ஆட்கள் இருப்பாங்க. நம்ம 2 பேரும் நம்ம மனசில் பட்டது நம்ம பேசுகிறோம். கரெக்ட். ஸோ அதில் சின்ன இதுங்களை இருக்கலாம். பட் வந்து இதெல்லாமே ஒரு எடிஃபிகேஷனுக்காக நம்ம பேசுகிறோன்னு எனக்கு தோணுது. நல்ல ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்தீங்க, நானும் கொடுத்துட்றேன். அது என்னென்னா, நாங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் அப்படியே நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்குள்ளே என்ன சொல்லுகிறாரோ, ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்கள் செய்யுங்கள். வாட் வி டாக் இஸ் சம்திங் லைக் சம் ப்ராக்டிக்கல் டிப்ஸ். இந்த ஏஜுக்கு, இந்த காலகட்டத்திற்கு தேவையான சில ப்ராக்டிக்கல் டிப்ஸ். அண்ட் வாட் வி திங்க் கரெக்ட், வி நீட் நாட் பி ஆல்வேஸ் ரைட். இதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். வேதத்தின் வெளிச்சத்தில் ஆவியானவர் என்ன வழி நடத்துகிறாரோ அதை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.